கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். சுழல் காற்று உண்டாயிருக்கு. பெரிய அலைகள் கடல் தண்ணீரை அப்படியே கொண்டு வந்து படகுல நிரப்பிட்டு இருக்கு. அதன் மத்தியில் இயேசு என்ன பண்ணாரு? தலையணைய வச்சு அவர் பிரயாணத்துக்குன்னு கிளம்பி போகும்போது படகுல ஏறும் போது, பேதுரு இங்கே வாப்பா, ஒரு நல்ல தலையணை ஒன்று வாங்கிட்டு வா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் தூங்க வேண்டியிருக்கு. இந்த பிரயாணம் எப்படிப்பட்ட பிரயாணமாக இருக்க போகுதுன்னு இயேசுவுக்கு நல்லாவே தெரியும், சீஷர்களுக்கு தான் தெரியாது. ஒரு கடினமான பிரயாணம் அவருக்கு முன்னாடி இருக்கு, இது இயேசுவுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் இயேசு என்ன கேட்குறாரு? தலையணை. அந்த பிரச்சனை அவரை டிஸ்டர்பே பண்ணல கொஞ்சம் கூட. இதுதான் இயேசுவுக்குள்ளான சமாதானம். அவர் தான் சொல்றாரு நம்மளை பார்த்து, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். பிரச்சனையை பார்த்தா ஒரு பதட்டம், ஒரு பயம், கவலை, இதெல்லாம் ஏன் வருதுன்னா நம்முடைய ஆழ் மனதில் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு அமைதி இல்லை. வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக காத்துக்கொள்ளும். ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த சமாதானத்தை அனுபவிக்கிற ஒரு மனுஷன் எப்படி பிரச்சனைகளை பார்த்து ரியாக்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவலைப்படக்கூடாது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தணும்னா என்ன? ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? ஒரு நிமிஷம். பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு நேரம் ஜெபிச்சாதான் அந்த பிரச்சனை சரியாகும் நம்பிட்டு இருக்கிறோம்ல. ரொம்ப நேரமா ஜெபிச்சுட்டே இருக்கிறோம்னா அதற்கு காரணம் உள்ளத்துல சமாதானம் இல்லை, உள்ளத்துல கவலையும் பயமும் அதிகமா இருக்கு. வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது, என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. என்ன பிரச்சனையோ அதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அந்த பீஸ்ஃபுல் மைண்ட் செட் தான் கிங்டம் ஆஃப் காட் மைண்ட் செட். தேவனுடைய ராஜ்யத்தின் சிந்தை, சமாதானத்தின் சிந்தை. என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு பயம் இல்லை, பரவாயில்ல, பார்த்துக்கலாம், கர்த்தர் இருக்கிறார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்.